ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்ந்தேனும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் தேன்மொழி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கௌரா நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு, அது இல்லாமல் ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2, 3 ஓட்டு வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ அதனால் இவங்களும் இவங்களுடைய பொண்ணும் தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்பா அம்மானு இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களாம் வந்து இவங்கள அவ்வளோ கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் வந்து இவங்களுடைய பொண்ணுக்காகவும் இவங்களுக்காகவும் இப்போ மணமகனம் பண்ணிக்கிறாங்க. அதனால் மிக மிக வசதி இல்லாத மணமகனாக வேணும், வீட்டோட மணமகனாக வேணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் இருந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பாக்கியலக்ஷ்மி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேன்சி ஸ்டோர் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக ஓரளவு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். எங்ககிட்டயே ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதுனால வசதி இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கும் திருமணம் ஆகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்களுடைய அம்மாவும் இவங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறதாகவும், ஸோ இவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி தந்துட்டு இவங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்க தனியாகவே இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் இருந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த பதிவை அந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப்